அண்மைச் செய்தி. கும்பகோணம் அருகே தீக்குளித்து உயிர் நீத்த அதிமுக தொண்டர் மகேந்திரன் குடும்பத்தினருக்கு ரூபாய் 55 லட்சம் நிதியுதவி வழங்கப்படுவதாக இபிஎஸ் அறிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், முழு விவரங்கள் என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த திருப்பனந்தாள் பகுதியில் அதிமுக நிர்வாகி மகேந்திரன் நேற்று தினம் தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்வதற்கு முன்னதாக முகநூலில் அவர் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தார். அதிமுகவில் தற்போது நிலவக்கூடிய சூழல், இதனால நிர்வாகிகள் கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இதனை காரணமாக நான் தற்கொலை செய்து கொள்வதாகவும், தன்னுடைய தற்கொலையை தொடர்ந்தாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று அந்த காணொலியில அவர் பேசியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி நேரில் கண்ணீர் மல்க மகேந்திரனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மகேந்திரனுடைய குடும்பத்திற்கு குடும்ப நல நிதியாக அதிமுக சார்பில் 55 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் 30 லட்சம் ரூபாயும், தஞ்சை மாவட்ட அதிமுக சார்பில் 25 லட்சம் என மொத்தமாக 55 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மகேந்திரனுடைய பிள்ளைகளுடைய முழு கல்வி செலவையும் அதிமுக முழுமையாக ஏற்கும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மகேந்திரன் போன்று இளைஞர்கள் யாரும் விபரீத முடிவு எடுக்க வேண்டாம் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.